டெய்லி உணவு முறைகளில் என்னென்ன மூலிகைகள் நான் சேர்த்து சாப்பிட்டா என்னுடைய கிட்னிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா வெந்தயம் ரொம்ப நல்லது. ஸோ காலையில் கொஞ்சமாக வெந்தய பொடி சாப்பிடலாம். சிலர் இந்த கருஞ்சீரகம் சேர்த்து சாப்பிடுவீங்க, அந்த மாதிரி வேண்டாம். கருஞ்சீரகம் ஒரு உஷ்ணத்தன்மை இருக்கக்கூடியது. சிறுநீரக பாதிப்பு இருக்கக்கூடியவங்க எந்த காரணத்தை கொண்டும் உடல் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய உணவு முறைகளோ செயல்பாடுகளோ நம்ம செய்யாமல் இருக்கணும். ஸோ அப்போது பார்த்தோம்னா அந்த கிட்னிஸ்க்கு ரொம்ப ஈஸியாக நம்ம ரெக்கவரி ஆகிறதுக்கு ஸோ குளிர்ச்சித்தன்மை இருக்கக்கூடிய மூலிகைகளை சேர்த்து சாப்பிடணும். அதனால தான் நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை சாப்பிடுங்கன்னு சொல்கிறது. வெந்தய பொடி தினமும் காலையில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டுக்கலாம். அதற்கு அடுத்தது கொஞ்சம் பார்லி கஞ்சி. அடுத்து என்னென்ன மூலிகைகள் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மூக்கிரட்டை. நிறைய பேர் சொல்கிற விஷயம், மேம் நான் இந்த புனர்நவா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூக்கிரட்டை இதனாலே நான் வீட்டில் வளர்த்துட்டு இருக்கிறேன், டெய்லி பச்சையாக 10 இலைகளை சாப்பிட்றேன், இல்லை கஷாயம் போட்டு சாப்பிட்றேன்னு சொல்வீங்க. அந்த மாதிரி மூக்கிரட்டையை கஷாயம் போட்டு சாப்பிட்லாம்.